இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 2.6 கொஷின் பாருங்கள். 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. மீப்பெரு பொது வகுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போனோம் பார்த்தீங்களா, யூக்ளிடியன் தேற்றம். அதை பயன்படுத்தி இந்த 306க்கும் 504க்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரை வந்து நம்பர் வரும் பார்த்தீங்களா, ஏதாவது அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பரும் இங்கே இருக்க 636ம் நம்ம ஆட் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் இதுக்கான மீப்போவா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் 2 நம்பரு 396, 504க்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாமா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன்னு எடுப்போம், இதை வந்து பின்னு எடுப்போமா? இப்போ ஏ ஈக்குவல் 300 பே நம்பர் தான் நம்ம ஏன்னு எடுப்போம், சின்ன நம்பர் வந்து பின்னு எடுப்போம். அப்போது ஏ வந்து 504, பி பார்த்தீங்கன்னா 396. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் படி இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும். ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆரா. இங்கே வந்து ஆர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து மாடுலஸ் ஆஃப் பி, பியை விட கம்மியாக இருக்கும், 0க்கு மேலே, அதாவது ஆறுனா மீதி. சரிங்களா? இப்போது ஏ என்ன 504 அப்ளை பண்ணலாமா? 504 ஈக்குவல் பி என்ன 396. வகுக்கலாம், வகுக்க முடியாதுன்னும் போது நம்ம ஆறு மதிப்பு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போது 504 வகுத்தல் 396. 504ல் எத்தனை 396 இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ 1 × 396 கழிக்கலாமா? கழிச்சா இங்கே 0வாக இருக்குது, 4. இப்போ இங்கே 4 ஆகும், இங்கே 10, 10 ஒன்று கலவாங்கன்னா இங்கே 9, இங்கே 14. 14ல் 6 போச்சுன்னா 8, 9ல் 9 போச்சுன்னா 0, 4க்கு 3 கழிச்சா 1. அப்போது ஈவு 1 மீதி 108 எழுதிக்கலாமா? 1 ப்ளஸ் மீதி எவ்வளோ 108. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்து நாட் ஈக்குவல் 0. அடுத்து பாருங்கள், 392 எடுத்து எழுதுவோமா? 396 ஈக்குவல் 108. பாருங்கள், 396 வகுத்தல் 108. 396 எத்தனை 108 இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 × 108 324. ப்ளஸ் பண்ணலாமா? 6, 4 கழிச்சா எவ்வளோ வரும்? 2. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. அப்போது ஈவு வந்து 3 மீதி 22. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? 3 ப்ளஸ் மீதி எவ்வளோ 72. இங்கேயும் 6 வந்து நாட் ஈக்குவல் 0. இப்போ அடுத்து எடுத்து எழுதலாமா? 108 ஈக்குவல் 72 வருமா? அப்போது இதை வகுக்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 108 வகுத்தல் 72 வருமா? இப்போ 108ல் எத்தனை 72 இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ 1 × 72 72. இப்போது கழிச்சா எவ்வளோ வரும்? 36 வருமா? இப்போது ஈவு வந்து 1 மீதி பார்த்தீங்கன்னா 36. அப்போ இங்கேயும் வந்து 6 வந்து நாட் ஈக்குவல் 0 வரல. இப்போ அடுத்து மாற்றி எழுதலாமா? எழுதும் போது 72 ஈக்குவல் 36 இங்கே இருக்குது வருமா? இப்போ 72ல் எத்தனை 36 இருக்குது? 2 36 இருக்குது. 2 × 36 72. 0 வந்துச்சு மீதி. அப்போது ஈவு பார்த்தீங்கன்னா 2 மீதி வந்து 0. உங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிங்க. இப்போ 36 2 கூட்டினா 72 வந்துடும். இப்போது 72 × 1 22, 72 36 கூட்டினீங்கன்னா 120 வந்துடும். சரிங்களா? இது செக் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து 6 வந்து 6 ஈக்குவல் 0 வந்துடுச்சா? இப்போது 504, 396க்கான மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ? 36. சரிங்களா? அப்போ இந்த 36 எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு நம்பர் இருக்குங்க பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இப்போது 36, 636 ஆறின் மீப்பெரு பொது வகுத்தி காண. சரிங்களா? இதை நம்ம கண்டுபிடிச்சது. இது கொஷின்லேயே இன்னொரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர். இப்போ இதை நம்ம எடுக்கலாம். இப்போ இதில் வந்து ஏ பார்த்தீங்கன்னா என்ன
636, பி வந்து 36. இப்போது யூக்ளிடியனுக்கான வகுத்தல் 98 படி ஃபார்முலா நமக்கு தெரியும். A = BQ + R. இந்த ஃபார்ம் வேணால் எழுதிக்காங்க, இல்லை எனக்கு தேவையில்லை, நம்ம மேலே எழுதிட்டோம் எடுத்து. சரிங்களா? இப்போ இதில் A என்ன 636 = B என்ன 36. இப்போ ஈவு மீதி நம்ம கண்டுபிடிக்கணும். வகுத்து பார்க்கலாமா? 636 வகுத்தல் 36 வகுக்கும் போது 636ல் எத்தனை 36 இருக்குது? இப்போ 1736 இருக்குது. சரிங்களா? இதுங்க அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா வச்சுங்க 2 ஸ்தானமாக நம்ம எடுத்து போயிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட் 2 ஸ்தானம் 36, ஃபஸ்ட் 2 ஸ்தானத்தில் எத்தனை 36 இருக்குது? 63ல் 1 இருக்குது. 1 × 36 36. 63ல் 36 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 27. அதாவது 3 இருக்குது, இங்கே அடித்தா 5, 13. 13 6 கழிக்கும் போது 7 வரும். 5ல் 3 போச்சுன்னா 2. ஒரு தந்த கீழே இறக்கலாமா? இருக்குன்னா இங்கே 6. இப்போ 276ல் எத்தனை 36 இருக்குது? 7. இப்போ 7 × 36 252. கழிச்சா எவ்வளோ? 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 5 போச்சுன்னா 2, 24. சரிங்களா? இது ஈவு, இது மீதி. இப்படி எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ உங்கள் ஈவு வந்து என்ன? 17 ப்ளஸ் மீதி வந்து என்ன? 24. இங்கே 6 வந்து ≠ 0. அடுத்து பாருங்க, இது எடுத்து எழுதிக்கலாமா? 36 = 24 வருமா? 36 வகுத்தல் 24 வகுக்கும் போது 1 × 24 24. கழிக்கும் போது எவ்வளோ வருது? 12 வருதா? இப்போ இங்கே ஈவு வந்து 1, மீதி வந்து 12. அடுத்து பாருங்க, எடுத்து எழுதும் போது 24 எடுத்து எழுதிக்கலாமா? = 12. இப்போது 24ல் எத்தனை 12 இருக்குது? 2 12 இருக்குது. 2 × 12 24. மீதி 0 வந்துடுச்சா? இது நேராக வந்து 6 ≠ 0 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வருங்க? ஈவு வந்து 2 ப்ளஸ் மீதி வந்து 0. இங்கே R = 0. சரிங்களா? அப்போது 36, 636க்கான மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா எவ்வளவு? 12. சரிங்களா? இந்த வகுக்கெல்லாம் சைடில் கொடுத்துக்கோங்க. அப்போது therefore 396, 504, 636 மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா 12. சரிங்களா?